வணக்கம். மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2024 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி விருச்சிகம் ராசியில் நிகழ்ந்த புதன் பகவானின் வக்கிர நிவர்த்தி காரணமாக திடீர் அதிர்ஷ்டம் கிடைத்து பணப்பெட்டி நிரம்பி வழியுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எதிர்பாராத நல்லபல முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தருணங்கள் அமைந்துள்ளது. இந்த வகையில் உங்களுக்கு புதன் பகவானுடைய வக்ரநிலை நிவர்த்தி காரணமாக என்ன மாதிரியான சாதகங்கள் பாதகங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம். இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் நவக்கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்க்கின்றபோது விருச்சகத்தில் புதன் வக்ரநிவர்த்தி பெற்று சூரியனோடு சேர்க்கை பெற்றும் ரிஷபத்தில் குருபகவான் வக்ரகதியிலும் கன்னியில் கேதுவும் கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் மகரத்தில் சுக்கிரனும் மீனத்தில் ராகுவும் கும்பம் ராசியில் சனி பகவானும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக தொழில் வியாபாரம் உத்தியோகம் அரசியல் துறை கலைத்துறை மாணவ மாணவி கண்மணிகள் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என அனைவருக்கும் எப்படிப்பட்ட வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் ஏற்படுகிறது என்பது குறித்தான விஷயங்களைப் பற்றியும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுருக்கமாகவும் பார்ப்போம். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்ரநிலை காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரிய பகவானும் உங்களுக்கு நலமுடன் நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் சுக்கிர பகவானை பொறுத்தமட்டில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நல்லபல சுப பலன்களும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நினைத்த அடுத்த கணமே வெற்றிகரமாக முடிவதற்கான காலகட்டமாகத்தான் இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டம் அமைந்துள்ளது. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யும் செயலால் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த நேரத்தில் கிரகநிலைகள் அமைந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிலும் ஊக்கத்துடன் செயல்படுவீர்கள். வியாபாரம் மற்றும் தொழில் சிறப்பாக இருக்கும். தனிப்பட்ட காரியங்கள் அனைத்தும் துரிதமாகவும் துல்லியமாகவும் அதிரடியாகவும் நடைபெற்று காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டம் அமைந்துள்ளது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுடைய வியாபாரத்தில் செயல் சொல் என அனைத்தும் பாராட்டப்படக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் ஏற்படுகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டம் அமைந்துள்ளது. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பாதசனியாக ஆட்சி பலத்துடன் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். இவற்றிற்கெல்லாம் மேலாக குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் ரிஷபம் ராசியில் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுகிறார். இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும். எனவே இந்த காலகட்டம் என்பது கடந்த காலகட்டங்களை விட மிகச்சிறந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்துள்ளது. எனவே உங்களுடைய பணவரவு அதிகரித்து செல்வச்செழிப்பு மேலோங்கி சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும். இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தில் வெகுகாலங்களாக தடைகளையும் தாமதங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து கொண்டிருந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது. பிறருக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மனம் மகிழ்ச்சியடையக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டம் அமைந்துள்ளது. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான புதிய பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த புதன் பகவானுடைய வக்ரநிவர்த்தி அமைந்துள்ளது என்பதை புதன் உள்ளிட்ட மேலும் பல கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் தற்போது குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ரிஷபம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருபகவான் ரிஷபம் ராசியில் வக்ரநிலையில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு அதிபதியாக விரயாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் வக்ரம் பெறுவது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் அதிபதியாக குருபகவான் இருக்கிறார். எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய மனதில் தைரியம் தெம்பு உத்வேகம் அதிகரிக்கும்.
உங்களுடைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு சுபவிசேஷங்கள் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் கடன் வாங்குவதற்கான அவசியம் இருக்காது. ஏனெனில் குருபகவானின் அமைப்பு காரணமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஏனெனில் குருபகவான் உங்களுடைய ஜென்மராசி ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம், ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம் போன்றவற்றை பலமாக பார்வையிடுகிறார். இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் ஆகும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை குருபகவான் மட்டுமில்லாமல் மற்ற கிரகநிலைகளும் உங்களுக்கு உறுதி செய்கின்றன. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய, ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானின் மீது செவ்வாய் பகவானுடைய பார்வை பதிகிறது. அதாவது கடகம் ராசியில் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் பகவான் கும்பம் ராசியில் உள்ள சனி பகவானை பலமாக பார்வையிடுகிறார். செவ்வாய் பகவானுடைய பார்வை ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் தனஸ்தானத்தில் பதிவதால் குடும்ப வருமானங்கள் பிரம்மாண்டமாக அதிரடியாக அதிகரிக்கும். பணப்பற்றாக்குறை என்ற நிலை இருக்காது. நிதி நெருக்கடிகள் நீங்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய இடம், நிலம், வீடு, வீட்டுமனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் அதில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் புதிய வீடு கட்டி அதில் குடியேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பழைய வீடு, வண்டிவாகனங்கள், வீட்டில் உள்ள பொருள்கள் போன்றவற்றை பழுது பார்ப்பதற்கான யோகங்களும் உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்று யோசிப்பது மட்டுமில்லாமல் வாடகை கட்டிடத்திலிருந்து சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு. உடன்பிறப்புகளுடைய இல்லங்களில் நடந்தேறக்கூடிய சுப விசேஷங்களில் நீங்கள் முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பெயரும் புகழும் உங்களுக்கு இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடகராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். உங்களுக்கு சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் பயணிப்பது என்பது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. எனவே உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகளுக்கான மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த மாதிரியான நேரங்களில் உங்களுக்கு சிறிதளவான உடல் உபாதை ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்வது சிறப்பு. இதன் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாமல் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான வீண்விரய மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம். இந்த தருணங்களில் உங்களுக்கு தன்னம்பிக்கை குறையலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரித்தாலும் வீண்விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த நேரத்தில் ஊர்மாற்றங்கள், இடமாற்றங்கள் திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்காது. எதையும் துணிந்து செய்ய இயலாமல் பிறருடைய உதவியை நாட வேண்டியிருக்கும் என்பது மட்டுமில்லாமல் தாயாரின் உடல்நல ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல் வேண்டும். தாய் வழிவந்த உறவுகளிடம் சற்று விட்டு கொடுத்து போகும் தன்மையோடு இருத்தல் சிறப்பு. இந்த தருணங்களில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரமும் பெறுகிறார். அதாவது கடகம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரநிலை பெறுவதால் உங்களுக்கு நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம். உங்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருப்பவர்கள் உங்களை விட்டு விலகலாம். குடும்பச்சுமை அதிகரிக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் சிரமங்களும் சிக்கல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது. இந்த தருணங்களில் வீடு மாற்றங்களை செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். எனவே மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுமையும் நிதானமும் அதிக அளவில் தேவைப்படுகிறது என்பதை இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் அறிவுறுத்துகின்றன. வீடியோவை தொடர்வதற்கு முன் தயவு செய்து வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்குள் சென்று அதில் கொடுக்கப்பட்டுள்ள ப்ராடக்ட் லிங்குகளை தொட்டு பார்த்து உபயோகமாக இருந்தால் ஆர்டர் செய்து வாங்கி பயன்பெறுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ பிடித்திருந்தால் ஷேர், லைக், கமெண்ட் செய்யவும். இப்போது வீடியோவை தொடர்வோம். இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்மராசியில் மகரம் ராசியில் சுக்கிர பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் நல்லபல நன்மைகளும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான வேலை, தொழில், கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான்.
உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் தொழிலாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கிறார். நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக நடந்தேறும். மனதில் நினைத்ததை நினைத்து அடுத்த கணமே செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. உங்களுடைய குழந்தைகளின் எண்ணங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு. உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் வாடிக்கையாளர்கள் அடுக்கடுக்காக குவிந்து நல்லபல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகத்தான் இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டம் அமைந்துள்ளது. பொருளாதார நிலையில் ஏற்றம் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்கள் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்லபல முன்னேற்றங்கள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு செல்வாக்கு உயரும். மாணவ மாணவியர்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த நேரம் அமைகிறது. இந்த காலகட்டத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது செவ்வாய்க்கிழமை முருகபகவானையும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரையும் வழிபடுங்கள்.